என்னடா? அப்பா எங்க தாத்தா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாருடா கண்ணே. நீ எங்க வா, உனக்கு பிஸ்கட் பப்பர்மெண்ட் எல்லாம் வாங்கி தரேன், சாப்பிடுவேன். சாப்பிட மாட்டேன். சரிதான்ப்பா. இந்த உண்ணாவிரதத்துல காரியத்தை சாதிக்கிற வியாதி இந்த வயசுல உனக்கு ஆரம்பமாயிட்டதா? வாப்பா. நல்ல ட்ரைனிங் இந்த வயசுலயே. சில்லறை இல்லையாமா? ₹1 இருக்குது. பரவாயில்லையா? சாப்பிடு போ. உங்க அப்பாவை கண்டுபிடிச்சுட்டேன்டா பூரி, கண்டுபிடிச்சுட்டேன். நான் சொல்றேன் இரு. ஆனா நான் சொல்றாப்புல நீ செய்யணும். அவன சொன்னாலும் செய்தாலும் நீ அவரை விடவே கூடாது. கட்டியா பிடிச்சுக்கணும். அவரோட கூடவே ஓடணும். செய்றியா? சரி தாத்தா. நீங்க? நான் எப்பவாவது வந்து உன்னை பார்க்கிறேன் நான் கண்ணு. அப்பா யாரு? அதோ அங்க கருப்பு சூட்டு போட்டு உட்கார்ந்து இருக்காரு பாரு, அவர்தான். விடாது, அவரை கட்டியா பிடிச்சுக்கோ. கருமம் கருமம், போற இடத்துக்கெல்லாம் இதான் எடுத்துக்கிட்டு சொன்ன கேட்டா தானே. போ. மாடா பசங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தைய பத்திக்கிட்டு அவசப்படுறாங்க. நல்லா வேணும். அடே, நீ யாரோட வாண்டு? ஏன் தம்பி, உன் பேர் என்ன? பூரியா? உன் பேரப்பா? பூரி. ரொம்ப வேடிக்கையான பேரா இருக்குது. ஆமா, நீ யாரோட வந்திருக்கிற? என்ன, உன் வீடு இங்க பக்கத்துலதான் இருக்குதா? என் பேரா? என் பேரு மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். நீளமான பேர் இல்ல? ஞாபகம் இருக்காதுல்ல? என்ன உன் பேரு? மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். ரொம்ப கெட்டிக்கார பையன். புரி, பாரு, நேரம் ஆயிடுச்சு. நான் என் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வர்றியா? நானும். நீ வரியா? நான்சென்ஸ். நீதான் நான்சென்ஸ். நான் தான் நான்சென்ஸா? டேய் டேய் டேய், இந்த பாரு. டேய் டேய் பூரி, ஏன் அழற? டேய் அழாதடா. ஏய் உட்கார வைக்க ஆரம்பிச்சானே. கூட்டம் சேர்ந்துருவாங்க. ஏய் பூரி, ஏய் பூரி. கர்மம் கர்மம். டேய், ஏன்டா என் பின்னாலே வந்து ஒட்டுற? ஏண்டா, இவ்வளவு பெரிய பார்க்கல நான் ஒருத்தன் தானே உனக்கு கிடைச்சேன். கர்மம் கர்மம். தம்பி, அழாதா. ஐயோ, எந்த அம்மா உன்னை இப்படி தவம் செய்து பெத்து தொலைச்சிருக்காங்களோ தெரியல. ஏன் சார் பையன் வர்றான்? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வாங்க சார். இந்த காலத்து பையங்களுக்கு பிள்ளை பக்க தெரியும் தவிர அதை வளர்க்க தெரியும். வாங்க சார். டேய், உனக்கு என்னடா வேணும்? அப்பா, நானும் வரேன்ப்பா. வாட்? நானாடா உங்க அப்பா? ஆமா. டேய், எங்க அப்பா இத காதல கேட்டா என் தலையை வாங்கிட்டு வரடா. வருமா சனிய? அப்பா, 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 அப்பா. டேய், நீ என்ன ஒருத்தன் என் முன்னால வந்து அப்பா அப்பான்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? நான் உன் அப்பா இல்லடா. இத பாரு, உன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லு, உன்னை அங்க கொண்டு போய் விட்டுறேன். உங்க அப்பா பேர் என்ன? மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். கர்மம் கர்மம். ஏன் சார், அது யாரு சுந்தரராஜன்? அது நான் தான் ஐயா, நான் தான். ஓஹோ. தோலை உடுத்துறேன் சார். பிள்ளை அரட்டாதீங்க. அட, இவன் ஏன் பிள்ளை இல்லையா? நான் பாட்டுக்கு சும்மா வந்து பார்க்கல அந்த பெஞ்சு மேல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். புறப்பட்டு போதும் இவனை எழுந்திருச்சு பின்னாடி அப்பா அப்பான்னு ஓடி வர்றான். சனிய சனிய. அப்பா உங்க பையன் இல்லையா? ஆண்டவனே, எனக்கு தான் கல்யாணமே ஆகுதுன்னு சொல்லி குழந்தை எப்படி இருக்க முடியும்?
சொல்றீங்க? நீங்க பிள்ளைக்கு சுண்டல் கூட வாங்கி கொடுத்தீங்க. இப்போ உங்க பையன் என்ன பண்றீங்க? ஏம்மா ஒரு பிள்ளைக்கு சுண்டல் கூட வாங்கி கொடுக்க கூடாதா? அரே என்னங்க நிம்பல்க்கு பிள்ளை சொல்லி நம்ம கிட்ட பலூன் வாங்கி கொடுத்தா இப்போ இல்லங்கறா. என்ன நம்ம கிட்ட இளந்த மரம் கூட வாங்கி கொடுத்தாம தப்பாச்சுக்கீங்க. பையன் அழுக்குறேன் என்ன இப்போ இவடா கல்யாணம் இல்ல நம்ம குழந்தை இல்லன்னு சொல்றீங்க. அரே வேற நாச்சி. கல்யாணமப்பா. கல்யாணமே இல்ல அதுக்குள்ள அப்பா இருக்காங்க. என்னையா அது? அடிப்படையா எல்லாரும் சேர்ந்து ஊர்ஜிதப்படுத்துறீங்க போல இருக்கு. ஏன் சார்? பையன் இன்னுமா சமாதானப்படுத்தல? வாங்க ஐயா. எங்கடா இன்னொரு சாட்சியை காணமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். சார் என்ன இருந்தாலும் பையனை இப்படி விட்டு போறது ரொம்ப தவறு சார். யோ இந்த மாதிரி அநாத பசங்களை எல்லாம் எவன் தலையிலையாவது கட்டுறதுன்னு இந்த ஊர்ல ஏதாவது புது சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஐயா எங்க உங்க அம்மா? அப்பாக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல சார். இவங்க ரெண்டு பேத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா எல்லாம் புரிஞ்சு போகும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே போறோம். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு சார் போலீஸ்? இவன் நம்ம பையன் தான் சார். ரொம்ப விஷம செய்யறான் வீட்டுல. அதுக்காக இப்படி எல்லாம் ஒரு தமாஷை பார்த்தேன். நீங்க அதெல்லாம் ரொம்ப தவறா எடுத்துக்கிட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். அவ்வளவுதான். புரி அழாதப்பா வடகண்ணு வா வா உட்காரு. अरे இருந்தாயா பையன் की पूरा समाचार தெரிய रहा இல்ல நிம்பல்க்கு ஓட रहा இல்ல யோ ஏன் பையன் ஏன் வீட்டு கூட்டி போறதுக்கு நீ யாரே ஆளி அரே आदमी क्या அடியா तो दूसरा बस என்னப்பா கார் நின்னு போச்சு? ஆமா கார் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும். நீ உட்கார்ந்துட்டே வரலாம். இறங்குடா கீழ. இறங்கு. இறங்குடா. இறங்குடா கீழ. இறங்குடா. கர்மம். டேய் கார்ல சுத்த சரியான தந்திரம் செய்யறியே. இதுல பெட்ரோல் என்ன தண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கறியா? இத பாரு. உன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லு கொண்டு போய் விட்டுறேன். முடியாதப்பா. கர்மம். இந்த குட்டி பிசாசுக்கு அப்பா யாரா இருக்க முடியும்? அப்பாவா? ஆமாடா கண்ணு. உங்க அப்பா பேர் என்ன சொல்லு பாக்கலாம்? மகன பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரம். அறிஞ்சா தெரியுமா? நீ அடிக்க மாட்டே. அடிக்க மாட்டேன் கொல்லுவேன். நான் அழுவேன். ஒப்பாரி வச்சு கூட்டத்தை சேர்த்துறாரா? நம்ம மானம் போயிட போகுது. நடந்து தொலை. நேர பூரி பாரு நிஜத்தை சொல்லணும். உங்க அப்பா பேர் என்ன? சொல்லட்டுமா? சொல்லு சொல்லுப்பா. சும்மா சொல்லு. சுந்தரராஜன். சண்டாளம். தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட இதே பேரை தான் சொல்லி அழுவான் போட்டு. கர்மம். வாடா. அடே பதரே வந்தாயா? வா இப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னை கண்ட துண்டமாக வெட்டி. அப்பா ஏ கோபால் என்ன பாத்து கதையை வச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற? அடே பாப்பா நாளைக்கு கிருஷ்ணகிலா நாடகம். ஓஹோ கம்ச வேஷத்தை ஏன் தலையில போட்டானுங்க. நல்ல பொருத்தம். எனக்கு பாடம் இல்லையப்பா. அதனாலதான் மும்மரமா பாடத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன். ரிஹர்சல் பண்றியா? ஏது அபூர்வமா இருக்கு. நீயே வந்து நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறேன். ஆபத்தா? என்ன அது கிரிமினலா சிவிலா? கிரிமினலும் இல்ல சிவிலும் இல்லப்பா. இது ஒரு தனி ரகமான கேஸ். இந்த டேஞ்சர்ல இருந்து நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். என்னப்பா விஷயத்த சொல்லு. ஒண்ணுமில்ல. இந்த
அடே எங்கேயா போயிட்டாங்க? யாரு? இந்த பாரு, இந்த பையன் யாரு பையன்? பையனா இது என்ன ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற பிசாசு. இல்ல என் பேரு பூரி. ஐயோ, பூரியாவது தோசையாவது, இது என்னப்பா பேரே விசித்திரமா இருக்குது. ஏன் கேக்குற கதையை போ. ஆ. நான் பார்க்ல காத்து வாங்கலாம்னு சாயங்காலம் போயிருந்தேன். இந்த பையன் வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். அப்பல இருந்து அட்டாரி என்கிட்ட ஒட்டிக்கிட்டு போகவே மாட்டேங்கிறான் கருமம். ஆ? காத்து வாங்க போன இடத்துல கிடைச்ச பயலா? என்னப்பா நீ சொல்றது அதிசயமாவில் இருக்குது. ஏலே, உங்க அப்பன் பேர் என்னடா? ஆண்டவா, மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். அட்ரா சக்கேண்டானா? காத்து வாங்க போன இடத்துல கிடைச்ச பையனா? 5-6 வருஷமா காத்து வாங்க போய்கிட்டு இருக்க போல் இருக்க. சே, என்னப்பா கோபால், நீ வேற என் மேல சந்தேகப்படுற? சந்தேகப்படலப்பா, தீர்மானமே பண்ணிட்டேன். பையனு ஒன்னே உரிச்சுக்கிட்டுல வந்திருக்கிறான். ஏன்பா அவங்க அம்மாவை நமக்கு அறிமுகப்படுத்தலையே? என்ன கோபால் நீ இந்த டயத்துல? சே, செத்துக்கிட்டு போயிட்டாங்களோ? நிஜமாவே இவன் பையன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ வேற கலாட்டா பண்ற. நிஜமாவே இல்லையா? இது என்னத்துக்குப்பா நமக்குள்ள தகராறு? அவனே கேட்டா போச்சு. டேய் அப்பா, ஒரு யாரு? அப்பா. ஐயோ, சொந்த புள்ள கூட இவ்வளவு வாஞ்சியோட கூப்பிட மாட்டானே. இந்தாப்பா சுந்தர், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட ஏன் மறைக்கிற? அப்பா எனக்கு ஒரே தலைவலி, மயக்கம் வருது. ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு மயக்க மாத்திரம் வரும், இன்னும் என்னென்னமோ தான் வரும். கோவப்படாத. இது எப்படி நடந்தது, யார் தொடர்புல நடந்தது, இந்த பையனை இத்தனை வருஷமா எங்க வச்சிருந்தங்கிற விவரத்தை சொன்னீங்கன்னா ஏதாவது உதவி பண்ணலாம். நான்சென்ஸ். நான் தான் சொன்னேனேப்பா, பூரி பார்க்ல கிடைச்சான்னு. பூரி பார்க்கல கிடைக்காதப்பா, பார்க்கல இருக்க ஹோட்டல்ல தான் கிடைக்கும். இந்த பாரு பாரு, விஷயத்த சொல்லு, நான் என்ன செய்யணும்ன்ற. என்னத்த செய்யறது, இந்த பையனை உன்னுடைய டிராமா கம்பெனியாவது சேர்த்து தொலைன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. டிராமா கம்பெனிலையா? நான் என்ன பாய்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், முதியோர் கம்பெனி வச்சிருக்கேன். ஐயோ, என்னங்க இது? என்ன இது? சோஃபா எல்லாம் கட்டுட்டானே. யார் இந்த பையன்? ஓ, ஐம் சோ சாரி. இது யாரு, உன் ஒய்ஃபாப்பா? சரி தான், என்னை ஓமாரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் கம்பெனி பார்ட்னரப்பா. ஐம் சோ சாரி. நமஸ்தே. கோபால், இதோ பாரு, இந்த பையனை எப்படியாவது உன் கம்பெனில சேர்த்து கூடாதா? நல்லா இருக்கு. அந்த பையன் இப்பவே பெரிய வாளா இருக்கான். இப்பவே டோப்பை பிக்கிறான், அப்புறம் என் தலையை பிப்பான். கோபால் ப்ளீஸ். ப்ளீஸ் ஆகுது ப்ளீஸ் ஆகுது, நீ என்னப்பா பண்றதை பண்ணிட்டு ப்ளீஸ் என்ன வேண்டியிருக்கு? ப்ளீஸ். என்னங்க, என்ன விஷயம்? இது பெரிய விஷயம், நான் அப்புறம் சொல்றேன். அப்ப நான் வரேன் கோபால், ரொம்ப தேங்க்ஸ். பையனையும் கூட்டிட்டு போ. வா. ஓகே, பை பை. வர வர குரங்கு போய் உள்ள டோப்பை பிச்சுட்டு நிக்கிறான் பாரு. இதை வேற சரி பண்ணணும். வேதனை வேதனை, இந்த பையனோட சினகமா இருக்கக்கூடாதப்பா. புரி, இப்ப பாரு, காரு ரிப்பேரா போயிடுச்சு. உன் சீட்டுக்கு கீழே தான் ரிப்பேர் செய்யணும். கொஞ்சம் கீழே இறங்கி நிக்கிறியா? நல்ல பையன், இறங்கி நில்லு பார்க்கலாம். டேய், பசிக்குதாடா? ஆமாப்பா. ஏதாவது சாப்பிடுறியா? சரிப்பா. சாப்பிடு. அந்த சாப்பிடு. என்னப்பா பில்லாச்சு? 4 ரூபா வரணும் சார். ஓ, இந்த காசை வாங்கிட்டு கொடு, பாக்கி நீயே வச்சுக்க. ஐயோ, ஏய்,
பூரி பத்தியா கோட்டெல்லாம் காஃபி கொட்டிருச்சு. நீ இங்கேயே இரு, நான் போய் குழாயில கழுவிட்டு வந்துடுறேன். சமத்து. சர்வர் இங்க வாப்பா. பாத்ரூம் எங்க இருக்குது? அது வாங்க. இந்த பக்கமா? தேங்க்ஸ். I'm sorry. நீ எப்படா வந்த? அப்பவே வந்துட்டியா? கரும கரும, நீ அட்டை மாதிரி ஒட்டிக்குது. வந்து தொலை. வாங்க வாங்க. யார் இது? தெரியலையே. தெரியலையா? நீங்க அழைச்சுக்கிட்டு வந்திருக்கீங்க, தெரியலங்கிறீங்களே. அழைச்சுக்கிட்டா வந்தேன், அவள என் கூடவே ஓட்டிட்டே வந்திருக்கான். உன் பேர் என்னடா? பூரி. பூரியா? நல்லா இருக்க பேரு. இவ யார் பிள்ளை? எங்க அப்பா பிள்ளை. ஆடா, உங்க அப்பா பேர் என்ன? மகன பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜ். யாரு? இவரா? என்னங்க இது? என் தலையெழுத்து. நான் உங்களை ரொம்ப யோகியர் நினைச்சிருந்தேன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? பிரம்மச்சாரி போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து என்ன மாதிரி அப்பாவி பெண்களை ஏமாத்துறதா உங்க தொழிலா? பிள்ளையோட இந்த வீட்டுக்குள்ள நுழைய உங்களுக்கு வெட்கமா இல்ல? லதா, லதா, இதோ பாரு, நான் சத்தியமா சொல்றேன், உன் மேல ஆணையா சொல்றேன், இந்த பையன் என் மகன் இல்ல, என்ன நம்பு. எப்படி நம்புறது? இவன் தான் கச்சிதமா உங்க பேரை சொல்றானே. இவன் நாக்கல தர்பைய வச்சு கொளுத்தினா கூட அதையே தான் சொல்லிட்டு இருப்பான். லதா, டேய், நான் பார்க்குக்கு போயிருந்தேன். அப்ப இந்த பையன் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டான். உன் பேர் என்னடான்னு கேட்டேன். திருப்பி அவன் என் பேரை காட்டான். சொல்லி தொலைச்சேன். அதுல இருந்து அவன் என்னையே அப்பா அப்பான்னு பிடிச்சிட்டு அலறான். ரொம்ப நல்லா இருக்கு கற்பனை. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் இப்போ எல்லாம் உண்மைன்னு தெரியுது. சேச்சே, உங்க முகத்துல முழிக்கிறதே தப்பு. லதா, வா 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 உட்கார். சரி சரி, எங்க சரி, கொஞ்சம் இங்கே இரு, வந்துடுறேன். லதா, மத்தவங்க நினைக்கிறது போல நீ என்ன அயோக்கியன்னு முடிவு பண்ணிட்ட இல்லையா? என்ன நீ இன்னும் நம்ப மாட்டேங்கிற. லதா, மனசுல களங்கம் இல்லாம பெண்களோட சரளமா பழகினது தப்புதான். ஆனா அந்த பையன் என் மகங்கிறத நீ நம்புறியா? சுந்தர், அப்படியானா அவன் உங்க மகன் இல்லையா? என்ன நீ நம்ப வேண்டாம் லதா, நம்பவே வேண்டாம். நீ ஏன் என்னை பத்தி இவ்வளவு கேவலமா நினைக்கிற போது நான் எதுக்காக இங்க இருக்கணும்? நான் வர்றேன். சுந்தர், என்ன இது இப்படி பேசுறீங்க? லதா, ஆபத்து சமயத்துல உன் உதவியை நாடி வந்தேன். நீ என்ன அலட்சியப்படுத்திட்ட. பரவாயில்லை. சுந்தர், இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணுமில்லை, இந்த பையனை நான் என் வீட்டு கூட்டிட்டு போனா ஒரே குழப்பமாயிடும். அதனால இன்னைக்கு ராத்திரி அவன் இங்கேயே இருக்கட்டும். இந்த உதவியை நீ எனக்கு செய்தா? ஐயோ, எங்க அத்தை சந்தேகப்பட்டு ஏதாவது கேட்டுட்டா? ஏதாவது சமாதானம் சொல்லி சமாளிக்க முடியாதா? மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. லதா, ப்ளீஸ். சரி. நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள பையனை கூட்டிட்டு போனோம். எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிக்கடி இங்க வருவான். அவன் ஏதாவது தப்பா அர்த்தம் செய்துக்கிட்டு
அண்ணனுக்கு லெட்டர் எழுதிட்டான்னா என் பாடு ஆபத்தாயிடும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன், கவலைப்படாத. வரட்டுமா? அட சனியனே, நீ இங்கேயா இருக்க இன்னும்? அப்பா லதா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டேன். புரி, இது பாரு, இதுதான் நம்ம வீடு. அதோ போறாளே, அவதான் உங்க அம்மா. என்ன அப்பான்னு கூப்பிடுற போல அவளை நீ அம்மான்னு கூப்பிடணும். அவ மேல ரொம்ப பிரியமா இருப்பா. உனக்கு சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ரொட்டி எல்லாம் வாங்கி கொடுப்பா. நான் கடைக்கு போய் உனக்கு நல்ல நல்ல பொம்மைங்க எல்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன இங்க இருக்கியா? தேங்க்ஸ். நான் வரட்டுமா? பூரி, இங்கே இருக்கிறியா? டாடா. அம்மா அம்மா, ஐயோ அம்மா, தண்ணி. என்ன அம்மாவா? யாருடா சொன்னது? அப்பா. அப்பாவா? நான் உன் அம்மா இல்லடா. போய் சொல்றே, நீதான் அம்மா. ஐயோ, அம்மாதான். ஓ, எங்க அப்பா உட்கார. சரியா? பாண்டி, ஏன் பாண்டி? என்னடா எருவு மாடு கணக்கா தூங்கிட்டு இருக்கிற? ஆமா, அந்த கிணம் தூங்கிடுச்சா இல்ல கொட்டு கொட்டுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா? கொட்டு கொட்டுன்னு முழிச்சுக்கிட்டாண்டா இருக்கு. ஐ எம் சாரிப்பா. சாரி? ஆமாடா, சாரி செய்யற வேலையா தான் இருக்கும். அதனாலதான் நீ இவ்வளவு நேரம் போட்டு வர்ற வீட்டுக்கு. ஏய் இங்கப்பா, உன் நடத்தையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்தா ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிறதானா இரு, இல்ல இப்படி பின்வாசல் வழியாவே ஓடிடும். என்னப்பா நீங்க ஒண்ணு என்ன சரியா புரிஞ்சுக்காம? ஏண்டா லேட்டு? என்னங்க இது ராத்திரி நேரத்துல அவனோட சண்டை போட்டுக்கிட்டு? நீ கேளு. ஏண்டா தம்பி நேரம் கழிச்சு வர்ற? இல்லம்மா, கார்ல வந்துகிட்டு இருந்தேனா வர்ற வழியில கார் ஒரு எருமை மேல மோதி என்னாச்சு? கவுந்து போச்சம்மா. ஐயோ, அட நம்ம கார் இல்லம்மா. ஏய், வேற எவன் காரோ கவுந்ததுக்கு நீ ஏண்டா லேட்டு? ஆமா, இது எருமை, நம்ம எருமைன்னு. நம்ம எருமையா? அந்த கார்காரனை சும்மா விட்டுட்டு வந்த? என்னம்மா நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? நம்ம எருமை மாதிரிதாம்மா இருந்துச்சு. ஆனா கிட்ட போய் பார்த்தா நல்ல அது வேற ஏதோ ஒரு மாடு. சிரிடா, நல்ல சிரி. ஏண்டா ஏன் லேட்டுன்னு கேட்டா என்னமோ எருமைங்கிற, காருங்கிற, மோதிச்சுங்கிற, நம்ம எருமை இல்லைங்கிற. பாருங்க என்னடா தம்பி டேய் சுந்தரம், இனிமேல நேரம் பொறுத்து வந்த நான் வேற ஒருத்தருக்கு தந்த தத்தெடுத்துக்க வேணாம். நானே உன்னை பெத்து எடுத்திருக்கிறேன், இவரு தத்து எடுத்து வர. தத்து வாடா. சேம் சேம் சேம். சத்தம் போடாம வா, பையன் தூங்கிட்டாமா. பாட்டி போய் சொல்றம்மா, நான் தூங்கவே இல்லை. இன்னும் ஏன்டா தூங்காம உயிரை வாங்குற? நீ தூங்கு, நான் தூங்குறோம். புள்ளையா இது? பிசாசு. நீதான் பிசாசி. ஆமா, பாட்டி தான் பிசாசு. நீ தூங்குடாப்பா. பாட்டியா பாட்டி பிசாசி. லதா, சுந்தரம் பேச்ச கேட்டு இந்த பயலை நம்ம இங்க வச்சுக்கிட்டதே தப்பு. அவன் நல்லா உன்னை ஏமாத்திட்டான். அத்தை, நீ பேசாம போய் தூங்கு, இவனை நான் தூங்க வச்சுக்கிறேன். எனக்கு என்னடி, என்னமா சொன்ன? பூரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நான் சொல்றபடி கேட்கணும். இப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற? அம்மா, நான் உன் அம்மா இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ என் அம்மா தான். சரி சரி, தூங்கு தூங்கு. நான் சொல்றது கேட்கணும். கேட்கணும். அடச்சே, அழைச்ச. என் கண்ணுல தூங்கம்மா. தூங்கம்மா. ஏய் ஏய், ஐயோ, மணி 12.
அயோக்கியப்ப வீட்டை கூட ஐயோ எங்க தொலைஞ்சான்? தொலைச்சுடுறேன் தொலைச்சு. ஹலோ, நான் கரார் பேசுறேன். ஹலோ, அங்கே மிஸ்டர் சுந்தர் இருக்காரா? அது சுந்தரா? இருங்கப்பா, என் ஃப்ரெண்டா இருக்கும். ஹலோ, நான் சுந்தர் பேசுறேன். ஹலோ சுந்தர். ஹலோ பாலு. பாலும் இல்ல போரும் இல்ல, நான் தான் லதா பேசுறேன். தெரியுது தெரியுது பாலு, என்ன விஷயம்? ஏய், பொம்பளை குரல் மாதிரி இருக்கே. சேச்சே கிடையாது. உங்களுக்கு மூளை இருக்கா? ஐம் சாரி, என்ன விஷயம்? என்னங்க, நேத்து பையனை விட்டுட்டு போயிட்டீங்களே, நினைவு இருக்கா? பாலுதான். பாலு இல்ல, பூரி. ஆமா பூரி. ஏய், என்னடா அது பூரி? இது பூரிப்பா, பூரி இல்ல பூரி. என்ன உளறீங்க? ஒண்ணுமில்லையே. இந்தாங்க, அவன் இங்க என்ன படாத பாடு படுத்துறான். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க அவனை கூட்டிட்டு போலன்னா நானே அவனோட உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா. நோ நோ நோ, அப்படியெல்லாம் செய்தாத, நானே இங்க வந்துடுறேன். 9 மணிக்கு கண்டிப்பா வரணும். ஏய், போன கொண்டா. ஹலோ 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 ஹலோ. பேசினது என் ஃப்ரெண்டு தான். நீங்க என்னமோ பிரமாதமா சந்தேகப்பட்டீங்களே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டு தான்ப்பா, நீங்க வேற. அப்பா. என்னப்பா? வந்து ஒண்ணு இல்லப்பா. அம்மா அம்மா அம்மா. டேய், யாரா அது? எழுந்துடுற. என்னடா காலை வெள்ள தூக்கம்? ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்க உடம்புக்கு சதா தூக்க வரும்னு சொல்லுவாங்க. நான் என்னங்க சிச்சி, அதிக பசங்க. இந்த பாரு, அம்மா கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாலும் நீ ஆமா ஆமான்னு ஆமா சாமி போடணும். சரிங்க. சரியா, ஏதாவது உளற வைக்காத. அம்மா, உங்களுக்கு 100 வயசு. அப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆமா அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏப்பா ஏதாவது புதையல் கிடைச்சதா உனக்கு? போதையில எனக்கு எங்கம்மா கிடைக்க போகுது? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன். அம்மா, நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன். ஆமா ஆமா அப்படின்னா? ஆமா. ஏய், என்னடா ஆமா? அம்மா, தேவானை சோப் ஃபேக்டரின்னு உங்க பேர்ல ஒரு சோப் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். பாட்ரியா? அதாங்க இந்த லைட்ல வைப்பாங்களே பாட்ரி, அதான். கர்ம அதுலடா. அம்மா, ஃபேக்டரினா தொழிற்சாலை. தாயார் பேர்ல ஆரம்பிக்கிற காரியம் தழைக்கும்னு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது உங்க கைராசிக்கு மண்ணை தொட்டா கூட அது பொன்னா விளையும். ஆமா, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான். இதுக்கு முதல் வச்சிருக்கியா? அதான் சொன்னாருங்களே, மண்ணை தொட்டாலும் பொண்ணா விளையும்னு. 4 வண்டி மண்ணு தான் முதல் போல் இருக்கு. டேய், பேசாம ராணி, அதெல்லாம் இல்லம்மா. நான் சீப் முறையில ஆத்து மணல அரைச்சு சோப் செய்ய போறேன். அதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு ரசாயன மருந்து வரவழைக்கணும். அதுக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும். அப்புறம் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் எல்லாம் நான் கான்ட்ராக்ட் எடுத்துருவேன். அதுக்கு நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணம்மா. 500 ரூபாயா? 500 ரூபாய் தான்மா. என்கிட்ட காரணம் காசு கூட இல்லப்பா. போங்கம்மா, நீங்க போய் சொல்றீங்க. அப்பா கிட்ட தான் அப்பப்ப சேர்த்து வச்சிருப்பீங்களா இல்லையா? ஆமா ஆமா, அவங்க அப்பா பெரிய தர்ம பரவ பாரு. 2 கையானே அள்ளி என்கிட்ட கொடுத்துருப்பாரு. நான் சேர்த்து நீ ஒரு பிள்ளையாட்டா போய் மாமா கிட்ட அம்மா 500 ரூபாய் கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டு வாங்கி. மாமா கிட்டயா? ஐயா, அவர் பைத்தியக்காரன் இல்லைங்க. அவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்நேரத்துக்கு ஒண்ணும் போயிருக்க மாட்டாரு. நீ சீக்கிரமா போய் கேட்டு வாங்கிக்க போ. அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்க? என்கிட்ட இல்லடா ராஜா. சரிம்மா. பூரி, ஐயோ கர்ம என்னடா இது? லதா லதா. அம்மா அம்மா, நான் கருத்துல கழுத உறவு கொண்டாடுறான் பையன். என்ன நடந்தது? இந்தாங்க, இவனை கூட்டிட்டு மரியாதையா வெளியே போங்க. நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க. ஐயோ, நான் பெத்தேனா? இனிமே இங்க நின்னா போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். லதா, ஏன் இவ்வளவு கோபம்? நான் தான் சொன்ன டைமுக்கு வந்து தொலைஞ்சிட்டேனே. வராம இருந்திருந்தா இந்த சனி அந்த வீட்டையெல்லாம் தலைகீழா மாத்தி வச்சிருக்கோம். சீக்கிரம் போங்க, சங்கரம் வந்து அசம்பாவிதமா இருக்கும். போங்க. ஒரே லதா, ஆனா நீ என்ன இப்படி விரட்டுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சாது பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன இப்படி பழகுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. இன்னும் நீ என்ன நம்பலையா லதா? இனிமே உங்களை நம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நானும் மத்த பெண்களை போல ஒரு யோகியனை கல்யாணம் செய்துகிட்டு நல்ல விதமா வாழ முடிவு செய்திருக்கேன். தயவு செய்து அதை கெடுக்க வேண்டாம். சங்கர் வரத்துக்குள்ள போயிடுங்க. எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா போதும் லதா. நான் வர்றேன்.
பூரி ஏப்பா எங்க போற? பூரி, அம்மாவுக்கு உன்னை என்னையும் கண்டா பிடிக்கலடா. வா போலாம். அம்மா நீ அம்மா பேச மாட்டியா அம்மா? நான் இனிமே நல்லவனா இருக்கேம்மா. டேய் வாடா. அம்மா 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 டேய் போடா. அப்பா அம்மாவுக்கு கோம்பா பாப்பா வரேன் லதா. வரேம்மா. டாடா டாடா டாடா. அப்பா அம்மாக்கு கோபம் போச்சு. சரிடா வாடா. அம்மா அப்பாக்கு கோபம். அம்மாவா? யாரு? யாருக்கு? லதா, அது யாரு? தெரிஞ்சவர். தெரிஞ்சவரா? ஆமா, அவரை உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். சரி. என்ன எப்படியோ தெரியுமா? ஆமா, அந்த பையன் யாருன்னு கேக்குறேன். தெரியாது. அதுவும் தெரியாதா? இது என்னடா வம்பா இருக்கு? அவன் என்னடா நான் உன்னை அம்மாங்கிறான். அவரை என்னங்க என்ன? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் இல்ல? நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போகணும். போற வழியில உன்னை பாத்துட்டு போவேன்னு வந்தேன். மிஸ்டர் சங்கர், ஆ? இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இல்ல. ஆ. தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க. அவசரப்படாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? உனக்கு கல்யாணம் ஆகல, அவனும் உன்னை அம்மான்னு கூப்பிடுறான். இதனுடைய இந்தாங்க, மர்மம். கண்டபடி உளர வேண்டாம். நான் அவனுக்கு தாயும் இல்ல, அவன் எனக்கு மகனும் இல்ல. அவர்தான் அவனுடைய அப்பா. இது என்ன ஒரே குழப்பமா இருக்கே? அவர் அப்பா, இவன் பிள்ளை, நீ அம்மா. அப்படின்னா அவன் உன்னுடைய புருஷன்னு சொல்லு. மூளை இல்லாம பேசாதீங்க. என்ன மூளை இல்லையா? என் சொந்த விஷயத்துல தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. எனக்கு உரிமை உண்டுங்கிறேன். உங்க அண்ணா வீட்டை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான், தெரியுமா? மிஸ்டர். மேடம், உனக்கு இத்தனை வயசுல ஒரு பையன் இருக்கான்னு குமாருக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, ஆ. சத்தியமா சொல்றேன், அவன் யாரு பையன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சுந்தர் நேத்து ராத்திரி இங்க அழைச்சிட்டு வந்து என்ன பார்த்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? இருக்கும் இருக்கும் இருக்கும். லதா, அவன் வேணும்னே கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக இந்த சூழ்ச்சி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பான். இனிமே நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இன்னொரு தடவை அவன் வந்தான் என்கிட்ட சொல்லு. அவனை நான் சரி, அவர் வந்தா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். ஆ. இப்போ நான் போயிட்டு வரேன். அப்பா வீட்டுக்கு போலாம்ப்பா. சே, இது பாரு பூரி, உள்ள ஒரு நல்ல அத்தை இருக்கா. உனக்கு சாக்லேட்டு, பேப்பர் முட்டு, இன்னும் நல்ல நல்ல பொம்மை எல்லாம் கொடுப்பான். அம்மா இருக்காங்களாப்பா? இருக்காங்க சார். வா. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். சிட் டவுன் ப்ளீஸ். ஓஹோ, தேங்க்யூ. நீங்க வந்த விஷயம்? ஒன்றும் இல்லை, இந்த பையனை எப்படியாவது உங்க ஸ்கூல்ல பேபி கிளாஸ்ல அட்மிட் செய்துக்கணும். ஐ எம் வெரி சாரி, ஒரு சீட் கூட இல்ல. நோ 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 சிஸ்டர், நீங்க அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. இதே போல தான் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க. ஒரு ஸ்கூல்ல கூட சீட் இல்லை. நீங்க எப்படியாவது பெரிய மனசு செய்யணும் ப்ளீஸ். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லெட் மீ see. ப்ளீஸ், எப்படியாவது ஒரு சீட்டாவது இருக்கும் பாருங்க. அப்பா போலாம்ப்பா. போலாம் பையன். ஓ, உங்க மகன் தானே? எஸ் எஸ், என் மகன் தான். உட்காரு. பாருங்க சிஸ்டர், உங்களை பார்த்த உடனே எனக்கு என்னமோ உங்க மேல ஒரு தனி நம்பிக்கை வந்துருச்சு. உங்களை போல நல்லவங்களே என் லைஃப்ல இதுதான் சிஸ்டர் நான் முதல் தடவை பார்க்கறது. நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். எனக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. எல்லா வேலையும் நானே தனியா செய்ய வேண்டியிருக்குது. என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்ன கஷ்டம்? என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் சகாயம் செய்றேன். சிஸ்டர், என் ஒய்ஃப் இறந்து போய் 1 வருஷம் ஆகுது. இனிமே நீங்க தான் எப்படியாவது. வாட் மிஸ்டர், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஓ ஐ see. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், பையனை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு சம்பளம் எவ்வளவு கட்டணும்? சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் சேர்த்து மாசத்துக்கு 100 ரூபாய். ஓ, 100 ரூபாய். சரி சிஸ்டர். இன்னொரு விஷயம், நான் ஒரு பிசினஸ் மேன். ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பேன். எந்த நேரத்துல நான் எந்த ஊர்ல இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியாது. அதனால ஒரு 3 மாச சம்பளம் இப்பவே நான் அட்வான்ஸா கொடுத்துறேன். That's very good. இந்தாங்க 300 ரூபாய். Thank you. நோ மென்ஷன்.
உங்களை பத்தி விவரங்கள் எல்லாம் வேணும் சொல்றேல. ஓஎஸ். பையன் பேரு? பூரி ஜெகநாத். இல்ல புரியுதா? ஓ உங்க பேரு? மகன பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். சுந்தரராஜன். பையன் ரொம்ப கெட்டிக்காரன். எஸ் 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 ரொம்ப. உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் மிஸ்டர் சுந்தரராஜன். மிஸ்டர் சுந்தரராஜன், கேர் ஆஃப் ஸ்ரீமதி லதா தேவி, நம்பர் 8 கிருஷ்ணகோபால் ஸ்ட்ரீட், தியாகராய நகர், மெட்ராஸ் 17. இது எங்க ஆன்ஸ் டாக்டர், அத்தை மகள். இங்க சைன் பண்ணுங்க. ஓஎஸ். இருவா. தேங்க்யூ. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? அப்பா நான் வரேப்பா. சிச்சி, அசடு. நீ இங்கே இரு. இது பாரு, இந்த அத்தை உனக்கு சாக்லேட்டு பெப்பரமிட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே இரு, நான் இப்பவே போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு இருக்கிறேன். டாடா. ஐம் சாரி. வரேன். லதாங்கிறது யாரு? நான் தான். ஏ எனக்கு போன் பண்ணது நீங்க தானே? ஓ மங்கம்மா நீங்க தானா? ஆமா நான் தான் போன் பண்ணேன். இவருக்கு ஒரு மகன் இருக்கான்னு சொன்னீங்களே. மகனா? எனக்கா? ஏது? பேசக்கூடாது. ஆமா அவருக்கு மகன் இருக்கிறது உண்மைதான். லதா, என்ன இது விளையாட்டு? நீங்க பேசக்கூடாது. அவனே நான் பார்க்கணும். மங்கம்மா, எனக்கு கல்யாணமே ஆகலையா? உனக்கு தெரியாது? அவருடைய மகன். லதா, இது என்ன சதி? அப்பா குட் மார்னிங். ஏய், அட சண்டாளா, அங்க எப்படா போனே? ஏறி வந்தே. கீழே விழுந்து வைக்க போறடா, இறங்கி தொலை. இவ்வளவு பெரிய பையனா? மங்கம்மா, இவன் என் பிள்ளை இல்லையே. அவன் அப்பான்னு சொல்றானே, ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றான்? அதானே எனக்கும் தெரியல. லதா, இவன் எங்க இப்படி வந்தான்? அம்மா அவன் சாட்சாத் இவர் பிள்ளையேதான். லதா, என்ன இப்படி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியுமா? என்னைக்கும் ஒரு நாள் உண்மை தெரியத்தானே போகுது. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கே புரியல. எப்படி புரியும்? இந்த வயசுல இவ்வளவு பெரிய பையன் பெத்து வச்சுக்கிட்டு பிரம்மச்சாரம் சொல்லிட்டு திரியறாரா? ஏ சதிகார சமுதாயமே, நீ உருப்பிடுவியா? உங்களை போல ஆளுங்க இருக்கிற வரையிலும் எப்படி உருப்படும்? மங்கம்மா, லதா பேச்ச நீ நம்பாதே. ஆமா என் பேச்ச நம்ப வேண்டாம், அந்த பையனையே கேட்போம். ஆண்டவா காப்பாத்து. பூரி, உங்க அப்பா பேர் என்ன? மகன பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். உன் ஞாபக சக்தி நாசமா போ. இவனோட அம்மா யாரு? நான் தான். உங்களுக்கு வெக்கமா இல்ல? எஸ். மங்கம்மா, மங்கம்மா. அப்பா நானும் வரேன்ப்பா. லதா, இது என்ன அபாண்டம்? நீங்க தானே அவங்கிட்ட சொன்னீங்க நான் தான் அவன் அம்மான்னு. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காக நீ வந்து அம்மாவாயிட்டேன். நீங்க அப்பா, நான் அம்மா. ஐயோ, இவ வேற போய் எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாக்க. வெயிட் ப்ளீஸ். அவனையும் கூட்டிக்கிட்டு போங்க. இவன் அந்த போர்டிங் ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்தேன். இங்க எப்படி வந்தான்? அங்க தொந்தரவு பொறுக்காம ஏன் அட்ரஸ் காமிச்சிட்டாங்க. உன் அட்ரஸ்க்கா? ஐயோ, உன் அட்ரஸ் வேற நான் தான் கொடுத்து தொலைச்சானா? பின்ன என்ன வம்பல மாட்டி விட நினைச்சா இதுதான் கதி. லதா, அப்படி ஒண்ணும் இல்ல. இதோ பாரு, இவன் இங்கே இருந்து தொலைக்கட்டும். நான் வந்து மங்கம்மாவை எப்படியா சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். இல்ல போனா ஓ மான என் மான ரெண்டு சேர்ந்து கப்பல் ஏறிடும். அடிக்கடி பட்டுச்சா? சரி சரி நீங்க போயிட்டு வாங்க. நானும்ப்பா. கர்ம கர்மம். வேண்டாம் வேண்டாம், அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. டேய், நீ அம்மா கிட்டே இருடா. அத்தே 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 அத்தே. என்னத்தே? லதா, பூரி உம்மாங்கனா? சரியா போச்சு. நான் வேணும் தான் சொன்னேன். அவருக்கு புத்தி வரணும் பாரு. அம்மாடி, என் வயித்துல பாலை ஊத்துனம்மா. யாராவது சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ஹலோ ஹலோ அட ஹலோ. ப்ளீஸ் மங்கம்மா, மங்கம்மா ப்ளீஸ் 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 மங்கம்மா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. ஹலோ ஹலோ யாரு?
ஹலோ டிஸ்டர்பன்ஸ். ம் இப்ப யாராவது பேசாம இருக்கட்டும், போனையே உடைச்சு போடுறேன். ஹலோ ஹலோ வந்து உங்க பிள்ளை ஹலோ என்னது? அட என்னங்க இது போன கையில வச்சுட்டு நாட்டியம் ஆடுறீங்க? யாரோ புருஷன் மஞ்சாதி சைனாக்காரங்க போல இருக்கு. நம்ம நம்பரை சுத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி வச்சுட்டு வாங்க. கண்ணே, என் அன்பே, மங்கம்மா, என்ன இப்படி திடீர்னு டேஞ்சர்ல மாட்டி விடுறதுல உனக்கு என்னமா லாபம்? உங்க யோகியதை உங்க அப்பாவுக்கு தெரியட்டுமே. மங்கம்மா, என்ன பத்தி நீ இப்படி தப்பா நினைக்கலாமா? இதோ பாரு, உன் தலைமையில அடிச்சு சொல்றேன், சத்தியமா அந்த பையன் என் மகன் இல்ல. அவன் உங்க பேர் சொல்றானே. அந்த லதா அந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்கான். ஏன் பொறாம உன் மேல நான் காதலா இருக்கிறேன்னு அவகிட்ட யாரோ சொல்லிட்டாங்க. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனால பொறாம. இதோ பாரு, அவ என்ன காதலிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் கேட்டா. நான் சொன்னேன், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும், யாரு நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் வேற ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி கண்ணே, நீயே சொல்லு, உன் பர்சனாலிட்டிக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? உன்னை பார்த்த கண்ணால வேற யாரையாவது பார்க்க முடியுமா? அழகுக்கு நீங்க ஏன் பிறந்திருக்கணும்? ரோம்ல பிறந்து பாரிஸ்ல வளர்ந்து ஹாலிவுட்ல பெரிய சினிமா ஸ்டார் ஆகி ஜொலிக்க வேண்டியவளாயிற்று. ஏதோ துரதிருஷ்டவசமா இங்க பிறந்துட்டேன். அதுலயும் உன்னை காதலி அடைஞ்சனா, ஆஹா ஆஹா. என்னத்தான் நாளைக்கு சொல்றேன். அத்தான் இவ்வளவும் நிஜமா தான் சொல்றீங்களா? போய் பேச எனக்கு தெரியுமா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. என்ன? உங்க அப்பாவை கூப்பிட்டு நான் மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன், நிச்சயதார்த்தம் சீக்கிரம் வச்சிடுங்கன்னு சொல்லிடுங்க. என்ன? இத போன்ல சொல்ல நல்லா இருக்குமா மங்கம்மா? நேர்ல சொன்னா வெயிட்டா இருக்கும். போன்ல தான் சொல்லணும். இல்ல இரு மங்கம்மா, நானே சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ, நான் தான் சுந்தர் பேசுறேன். சுந்தர் வந்து வந்து மங்கம்மாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறேன்ப்பா. நிச்சயதார்த்தம் வச்சிருங்க. சீக்கிரம் வச்சிருங்க. சீக்கிரம் வச்சிருங்கப்பா. மங்கம்மா, என்ன? நான் போயிட்டு வரேன். நிச்சயதார்த்தம் நடக்கல அப்புறம் தெரியும். சரி சரி. என் ராஜா. ஓஹோ, லதா, அன்னைக்கு தான் சுந்தர் இவனை பாத்துக்க சொன்னா. சரி, இன்னைக்கு யாரு இவனை பாத்துக்க சொன்னது? இல்ல ஏன்? இவன் என்ன இல்ல, இவன் வந்து என்ன வளர்ற? இன்னைக்கு என்ன பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு தெரியலையா? போடா அந்த பக்கம். லதா, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே தாயாகிறது தப்பு இல்லையா? மிஸ்டர், நான் அன்னைக்கே சொன்னேன் இவன் என் பையன் இல்லன்னு. ஓஹோ, டேய், ஓ, உங்க அம்மா யாரு? அது எங்கம்மா. அப்போ உங்க அப்பா யாரு? மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். அடி சேக்கேனா. வராங்க. லதா, நீயே கேள அவனை. நீதான் அம்மா, அவன் தான் அப்பான்னு சும்மா கரெக்டா புட்டு வச்ச மாதிரி சொல்றானே. வெக்கமா இல்ல உனக்கு? அந்த அயோக்கிய பயலோட சேர்ந்துகிட்டு குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டியே. இது உன்னை சொல்லி குத்தம் இல்ல. அந்த சோதா பைய சுந்தரத்தை சும்மா அடிச்சு கொல்லணும். ஆமா, நீங்க அடிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா பிரதர்? நீ என்ன இங்கே இருக்கியா? ஏன் அவன் தொட இப்படி நடுங்குது? இது ஒண்ணும் நடுக்கமில்ல, எனக்கு ஒரிஜினலாவே இப்படித்தான். இப்ப கொஞ்சம் கோபத்துல இருக்கேன், அதனால தான் இப்படி நடுக்குது. என்ன டேயா, மரியாதையா பேசுப்பா. என்ன குத்து குத்தியாவே? நீங்க கிட்ட மாட்டிக்காமையா போறேன். அப்ப உன்னை நான் பேசிக்கிறேன். ஏன் லதா? எல்லாம் இவனால வந்ததுதான். அவன் என்ன செய்வான் குழந்தை? என்னாலதானே உனக்கு இவ்வளவு கெட்ட பேரு. அதுக்காக நான் வருத்தப்படல. போதும் லதா, இனிமே இந்த பையன் இங்க இருந்தா 4 பேர் 4 விதமா சொல்லி உன் மேல அபாண்டமான பழிய சுமத்துவாங்க. இவனை நானே கூட்டிக்கிட்டு போயிடுறேன். நீங்க எங்க கூட்டிட்டு போவீங்க? எல்லாம் யோஜனை செய்து வச்சிருக்கிறேன். பூரி, என்னோட வரியா? வரேப்பா. வரேன் லதா.
பூரி அடிக்கடி பார்க்க முடியுமா? பார்க்கலாம். பூரி, அம்மா என்ன மறந்துட மாட்டியே? இல்லம்மா. பூரி, நேரமாகுது லதா. வா பூரி.